ஹலோ கிரிப்டோ பார்ட்னர்ஸ், வெல்கம் டு கிரிப்டோ தமிழ் அசிஸ்டன்ஸ் யூடியூப் சேனல். இந்த பவுஸ் கோயின் ஜேக்கோவில் லிஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அவரோட இதை ஷோ பண்ணிட்டாங்க, அவங்களுடைய சைனை ஷோ பண்ணிட்டாங்க. இன்னும் லிஸ்ட் ஆகலை, அது ப்ரைஸும் ஷோ ஆகலை. வெகு விரைவில் அடுத்தடுத்த எக்ஸ்சேஞ்சில் பெரிய பெரிய சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகிறதுக்கான சான்ஸ்கள் இருக்குது. எங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க லிஸ்ட் பண்ண போகிறோம் 18ஆம் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் 30ஆம் சொல்லலை, இல்லை ஒஃபிஷியல் சொல்லலை. அன்அஃபிஷியல் நியூஸில் வந்துருந்து இன்னும் சரியான ஒஃபிஷியல் நியூஸ் வரல. எப்போ லிஸ்ட்டுன்னு சொல்லி வெயிட் பண்ணி கொண்டுருங்க. நானும் வெயிட் பண்ணி கொண்டு தான் இருக்கேன். வார்னியை தெரியப்படுத்துவேன். அடுத்தது ஓவர்ஹர்டுன்னு சொல்லப்போ ஒரு ஏர்ட்ராப் ஒரு இது ஒன்று கொடுத்துருந்தேன், வெயிட் லிஸ்ட் ஒன்று கொடுத்துருந்தேன். அதில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஓவர்ஹர்டுன்னு சொல்லியிருக்கு, அதை கிளிக் பண்ணிங்களா, அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்களா இருந்தால் உங்களோட இமெயிலை மட்டும் சப்மிட் பண்ண சொல்லும். இமெயிலை சப்மிட் பண்ணால் உங்களுடைய பொசிஷன் எத்தனை காட்டும். அவ்வளோதான் ப்ரோசஸ். அடுத்தது இந்த லேயரேஜ் ஏர்ட்ராப் நாங்கள் ப்ரௌசர் பேஸில் மைன் பண்ணியிருந்தோம். அதுக்கு பிறகு க்ளீன் நோட்டுன்னு சொல்லி CLI நோட்டுன்னு சொல்லி ஒரு 4.5 பேஸ் எத்திரியத்தை கொடுத்து மைன் பண்ணி கொண்டு வந்தீங்க. சில பேர் நான் பண்ணல. அப்படி பண்ணியிருந்த எல்லா ப்ரோசஸும் ஸ்டாப் ஆகிருக்கு. இப்போதைக்கு இந்த லேயரேஜ் டெஸ்ட்நெட் எண்ட் ஆகிட்டு அடுத்த அப்டேட் மெயின் அப்டேட்டுகள் வரேன்னு நான் உங்களுக்கு தெரியப்படுத்துவேன். என்ன நடக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஒர்க் ஆகலைன்னு சொல்லி நீங்கள் எதுவுமே குழம்ப தேவையில்லை. எண்ட் ஆகிட்டு, ஒஃபிஷியலி எண்ட் ஆகிட்டு அறிவிச்சிட்டாங்க. அடுத்தது இந்த பீமபிள்னு சொல்லப்படுற ஏர்ட்ராப் நாங்கள் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கோம். டெய்லி குவெஸ்ட்டுகள் வரும், ட்விட்டரில் குவெஸ்ட் வரும். அந்த குவெஸ்ட் பண்ணுறது, டெய்லி செக்இன் பண்ணுறது, எப்படியான டாஸ்கள் பண்ணி கொண்டிருக்கோம். அவங்களுடைய டோக்கனமிக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏர்ட்ராப்ஸ் தான் கூட டோக்கனமிக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல அளவில் எங்களுக்கு ஏர்ட்ராப்ஸ் தந்தால், இதில் சொல்லியிருக்கிற மாதிரி எங்களுக்கு ஏர்ட்ராப்ஸ் நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளாக தந்தால் எங்களுக்கு நல்ல சந்தோஷமாக இருக்கும். ஸோ பார்த்து பண்ணுவோம். இந்த பட்டன் வில் அப்பியர் அட் ரெண்டம் டைம்ஸ். அதாவது பிளாக் மெஷ்ட அந்த அப்டேட் லைவ்னஸ் செக்னு சொல்லி ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. நீங்கள் அடிக்கடி பார்த்துருப்பீங்க. அந்த பிளாக் மெஷ்க்குள்ளே வந்து பார்த்தீங்களா இருந்தால் டேஷ்போர்டுக்கு பார்த்து லைவ்னஸ்ன்னு சொல்லி ஒரு புதுசாக ஒரு பட்டன் ஒன்று வந்திருக்குது. அந்த லைவ்னஸை கொடுத்தா நான் நினைக்கிறேன் உங்களோட ஃபேஸ் வெரிஃபிகேஷன் மாதிரி இதுவும் வரலாம். அதனால் இப்போ அந்த இன்னும் அது அட் ஆகலை. நீங்கள் லைவ்னஸை கொடுத்தீங்களா இருந்தால் அப்படியே டேஷ்போர்டுன்னு சொல்லி மாறுது. உங்களுக்கு நான் லைவாக காட்டுறேன் எப்படி மாறுன்னு சொல்லி. லைவ்னஸுக்கான நாங்கள் பண்ணுறதுக்கான அந்த டாஸ்க் வரல. டேஷ்போர்டு பார்த்து லைவ்னஸ்ன்றது தானே. லைவ்னஸ் கொடுத்தீங்கன்னா தான் டேஷ்போர்ட் தனியாக வந்துடும். ஸோ இந்த லைவ்னஸ் இந்த அவங்களுடைய பெர்க்ஸில் அட்டான அப்புறம் டேஷ்போர்ட் அட்டான அப்புறம் நான் உங்களுக்கு அப்போ இது தெரியப்படுத்துவேன். அடுத்தது ஃப்ளோ நெட்வொர்க்னு சொல்லப்போகிற ஏர்ட்ராப் நல்லா வைரலாக போய்க்கு ஏர்ட்ராப். இது அவங்களுடைய ட்விட்டர் ஹேண்டில். AI அண்ட் டெபின் ப்ராஜெக்ட் சொன்னா பிளாக் செயின் சப்போர்ட் பண்ணுற ஒரு AI அண்ட் டெபின் ப்ராஜெக்ட். அவங்களுடைய ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பார்ட்னர்ஷிப் யார், பெரிய பெரிய கைகள்லாம் அவங்களை சப்போர்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நாங்கள் எல்லாம் கனெக்ட் பண்ணுறது, நெட்வொர்க் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம். லிங்க் தந்துருப்போம் டிஸ்கிரிப்ஷனில். அந்த லிங்கை பாருங்கள், டேஷ்போர்டுன்றது தானே. அது லிங்கை காப்பி பண்ணி நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய பிஸ்னஸ் ப்ரௌசரில் போட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா அப்படி லோட் ஆகிட்டு கனெக்ட் வாலெட்னு சொல்லி வரும். 2-3 நாளாக ஒர்க் ஆகலை. கனெக்ட் வாலெட் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துன்னு சொல்லியிருந்தீங்க. கனெக்ட் வாலெட்னு சொல்லியிருக்காங்க. அந்த கனெக்ட் வாலெட்டை கொடுத்தீங்கன்னா இருந்தால் உங்களுக்கு பெந்தம்னு சொல்லி வரும். பெந்தம் சொல்லணும்னு சொல்லி வரும். அதில் நீங்கள் பெந்தத்தை கொடுத்தீங்கன்னா அந்த பெந்தம் வாலெட்டுக்கு அந்த எக்ஸ்டென்ஷனுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கிற எக்ஸ்டென்ஷனுக்கு உங்களை கொண்டு போய்ட்டு கனெக்ட் பண்ண சொல்லும். கனெக்ட் பண்ண அப்புறம் கன்ஃபார்ம் இருக்கும். கன்ஃபார்ம் பண்ண அப்புறம் உங்களுடைய அட்ரஸ் மேலே ஷோ ஆகும். முதலாவது கனெக்ட் பண்ணிட்டீங்க. முதலாவது செய்ய வேண்டிய டாஸ்க் இந்த வாலெட்டை கனெக்ட் பண்ணுற டாஸ்க். வாலெட்டை கனெக்ட் பண்ண அப்புறம் உங்களுக்குரிய டேஷ்போர்டு ஓகே ஆயிரும். அதுக்கு பக்கத்தில் பாருங்கள், அந்த வாலெட் கனெக்ட் வாலெட்டுக்கு பதில் ஒரு 3 கோடு 3 லைன் சிம்பிள் இருக்குது பாருங்கள். 3 லைன் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணணும். 3 லைன் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நிறைய டாஸ்க்கள் வரும். ரெஃபரல் ஏர்ட்ராப்ஸ்னு சொல்லலாம் வரும். நீங்கள் ரெஃபரல்ஸை விட்டு போட்டு ரெஃபரலாக கொடுத்தா ரெஃபரல் லிங்க் எடுத்துக்கொள்ளலாம். அந்த ரெஃபரல் லிங்க் எடுத்துக்கொண்டு வந்து நீங்கள் யாரையும் இன்வைட் பண்ண விருப்பம்னா இன்வைட் பண்ணி கொள்ளலாம். இது ரெஃபரலுக்கானது. அதுக்கு கீழே ஏர்ட்ராப்னு சொல்லியிருக்கிற பேஜ் தான் மெயின். அதெல்லாம் நாங்கள் பண்ண வேண்டிய டாஸ்க்கள் இருக்குது. ரெஃபரல் போய்ட்டு இன்வைட் ஃப்ரெண்ட்ஸை கொடுத்தாலும் லிங்க் காப்பி ஆகும். அல்லது மேலே செக் லிங்க் இருக்குது, அந்த லிங்கை கொடுத்தாலும் லிங்க் காப்பி ஆகும். அதை கொடுத்து யாரையும் இன்வைட் பண்ண விருப்பம்னா இன்வைட் பண்ணி கொள்ளலாம். அதோட அதுக்கு இருக்கிற ஏர்ட்ராப், ரெஃபரலுக்கு இருக்கிற ஏர்ட்ராப்னு இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இருந்தால் டெய்லி செக்இன்னு சொல்லி ஒரு விஷயம் வரும். நாங்கள் டெய்லி பண்ணணும். ஒவ்வொரு நாளும் பண்ணப்போ எங்களுக்கு பாயிண்ட்ஸ் தந்துட்டு இருப்பாங்க. டெய்லி செக்இன் அதுக்குள்ளே நிறைய டாஸ்க்கள் இருக்குது. இங்கே டெய்லி செக்இன் சொல்லியிருக்கிறது Day 1 Day 2 Day 3 சொல்லி ஒவ்வொன்றா போயிட்டே இருக்கும். அது இடப்பக்கம் இருக்கிறது. அது நீங்கள் டிக் பண்ணிங்கன்னா அதுக்கு ப்ளூவாக மாறிடும். அப்புறம் இங்கே இருக்கிற டாஸ்க் டெய்லி பண்ண வேண்டிய டாஸ்க் இல்லை, ஃப்ளோ 3 டாஸ்க்னு சொல்லியிருக்கிறதுல ஒரு 10-15 டாஸ்க்கள் தந்துருக்குறாங்க. ட்விட்டரை ஃபாலோ பண்ணுறது, அவங்களுடைய பார்ட்னர்ஷிப் ட்விட்டரை ஃபாலோ பண்ணுறது, ஃபவுண்டருடைய ட்விட்டரை ஃபாலோ பண்ணுறது, அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃப்ளோ நெட்வொர்க்னு சொல்லியிருக்கிறது அவங்களுடைய ட்விட்டர் யூசர் நேமோட ஆட் பண்ணுறது, அப்படியான சில டாஸ்க்கள். டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறது, டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது, அப்படியான டாஸ்க்கெலாம் தந்துருக்குறாங்க. அந்த டாஸ்க்கெல்லாம் பண்ணிக்கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், அந்த லிங்கிலேயே எக்ஸ்டென்ஷன் லிங்க் ஒன்று தந்துருப்போம். அந்த எக்ஸ்டென்ஷன் லிங்கை நீங்கள் என்ன செய்யணும், அதை காப்பி பண்ணிட்டு போயிட்டு திருப்பி மிஸ்ஸஸ் ப்ரௌசரில் போட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா அந்த எப்படி வரும். அதில் ஆட் டு க்ரோம்னு சொல்லி கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அந்த ஆட் பண்ண மாதிரி இருக்கும். அதை ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்த பிறகு கொஞ்சம் நம்ம லோட் ஆகி போட்டு ரிமூவ் ஃப்ரம் க்ரோம்னு வரும். இது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த அழுக்கில் பாருங்கள், அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோ 3ன்னு சொல்லி அவங்களுடைய எக்ஸ்டென்ஷன் அட் ஆகிட்டு இவ்வளோ தான் ப்ரோசஸ். ஸோ ஃப்ளோ 3 எக்ஸ்டென்ஷன் அட் ஆனப்போ நீங்கள் எக்ஸ்டென்ஷனை கொடுத்தீங்கன்னா தான் திருப்பி கனெக்ட் போட்டு கேட்கும். திருப்பி நீங்கள் பண்ண சேம் ப்ரோசஸ் கனெக்ட் போட்டு கொடுத்து வாலெட்டை கனெக்ட் பண்ணி டெய்லி பண்ணுற டாஸ்க்கள் பண்ணிக்கொள்ளுங்க. இவ்வளோ தான் ப்ரோசஸ். எப்போ தான் வேறு அப்டேட்டுகள் இன்னும் வரல. இல்லை நாங்கள் நெட்டை கனெக்ட் பண்ணி எங்களுடைய பவிக்கப்படாத நெட்வொர்க்கை வச்சுக்கொண்டு நாங்கள் கிளாஸில் பண்ண மாதிரி, நோட்பேயில் பண்ண மாதிரி பயன்படுத்தப்படாத இன்டர்நெட்டை வச்சுக்கொண்டு அவங்க எடுத்துக்கொண்டு எங்களுக்கு அது கூட பாயிண்ட்ஸ்கள் தருவாங்க. இதில் ஆட்டோமேட்டிக்காக பாயிண்ட்ஸ்கள் அட் ஆகலை. நாங்கள் பண்ண டாஸ்க்கள் கூட தான் அட் ஆகுது. இப்போ டெய்லி செக்இன் பண்ணுறதும் இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஃப்ளோ டாஸ்க்கள் மட்டும் தான் இப்போ வந்திருக்குது.
எக்ஸ்ட்ராவாக பாயிண்ட்ஸில் எதுவும் மற்ற நம்ம எனக்கு தெரியல, என்னுடைய பர்சனல் அக்கௌண்ட்டில் அந்த மாதிரி தெரியல. வந்தால் நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ யாருமே மறக்காமல் இந்த டாஸ்க்கை பண்ணி இந்த ஏர்ட்ராப்பில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. நிறைய பேர் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணி கொண்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஜாயின் பண்ணவர்கள் உங்களுடைய மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா சில ஏர்ட்ராப்ஸில் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், சில டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப்ஸில் பண்ணுறதுக்கு விலை கொண்டும் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் ஈஸி ப்ராசஸ் தான். ஸோ பண்ணி இந்த வீடியோஸ் எல்லாம் திருப்பி ஒருக்க பார்த்து அந்த எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கொள்ளுங்க. இதை பற்றி வேறு ஒரு அப்டேட்கள் வரணும் நான் உங்களுக்கு வருங்காலத்தை தெரியப்படுத்துவேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். ஓகே, தேங்க்யூ.